சட்டை சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டா சொல்ல. ஏய் உன் Dress சூப்பரா இருக்குமா? என்னங்க இந்த சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. என் புடவையும் புதுசு தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. உன் செலக்ஷன் தான் எப்பவுமே நல்லா இருக்குமே. அது சரி, புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்க, கோயில்லாம் வர போகணும்னு சொல்ற. இன்னைக்கு என்னமா விசேஷம்? அப்பா இன்னைக்கு உங்க வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் டே அப்பா. தேங்க்ஸ் டா சொல்லம். தேங்க்யூமா. அம்மா ஹாப்பி வெட்டிங் டே அம்மா. தேங்க்யூ செல்லம். நம்ம எப்பமா கோயிலுக்கு போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய்டுவோம். நீ போய் விளையாட. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோமே. ஏங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எழுந்துரு. சாரி கோமதி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வெட்டிங் டேன்றது ஞாபகம் இருந்துச்சு. காலேஜுக்கு லீவ் போட்டு ஒன்றும் பாப்பாவை வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் முழுக்க எங்கேயா வெளியே சுற்றிட்டு நல்லா வெளியே சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வரலான்ட்டு நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனால் காலேஜில் எனக்கு ஒரே பிரச்சனை டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துச்சு. நான் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் இதை நான் மறந்துருக்க கூடாது. சாரிம்மா, எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா. ஏங்க எத்தனை தடவை தாங்க சாரி கேப்பீங்க? ஆம்பளைங்க உலகத்துல ஆபீஸ், குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்குங்க. ஆனா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீங்க மட்டும்தாங்க உலகம். உங்களை தாண்டி எங்களால வேற எதையும் யோசிக்க முடியாதுங்க. அதனாலதான் வெட்டிங் டே, பர்த்டேன்னு எல்லா நாளும் நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல ஒண்ணும் தப்பில்லைங்க. நம்ம டிசைனே அப்படிதானே. கல்யாண நாளில் நான் மறந்துட்டேன்னு என் மேலே கோவப்படாம அழகா புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பேன். ஐம் வெரி 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 லக்கி. புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். நான் தான் மொக்க வாங்கிட்டேன். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஜுவல்ஸ் ஏதாவது போய் எடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க என் கூட கோயிலுக்கு வந்தா மட்டும் போதும். நீங்க கூட இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்க. கோயில் கூட்டு போறதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம். உனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் ஸ்பெஷலா ஏதாவது வேணா கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன். நான் ஒன்னு கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? நீ கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லனா? என் லைஃபே உனக்காகவும் பாப்பாக்காகவும் தானா? கேளு. தர்ஷினிக்கு ஒரு தங்கச்சியோ இல்ல தம்பியோ வேணும். என்னாச்சுங்க? நான் ஏதாவது கேட்க கூடாதது கேட்டுட்டேனா? இல்ல, நாம இத பத்தி பேசுனதே இல்லல்ல. திடீர்னு கேட்டதும் எனக்கு ஒன்றும் புரியல. இல்லங்க, கொஞ்ச நாளாவே நான் இத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். தர்ஷினி அப்பப்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றா. என் கூட விளையாடுறதுக்கு ஏன் தங்கச்சியோ தம்பியோ இல்லைன்னு கேக்குறா. அவளுக்கு ஒரு துணை கண்டிப்பா வேணுங்க. இல்லனா அவ ரொம்பவே ஏங்கிருவாங்க. என்னதான் நானும் ரஞ்சிதாவும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அக்கான்னு நான் ஒருத்தர் இருக்கிற தைரியத்துல தான் அவ இருக்கா. அவ இருக்கிற நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். நம்ம பாப்பாவுக்கும் அந்த நம்பிக்கையை நாம கொடுக்கணுங்க. நம்ம காலம் முடிஞ்சாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க. உன் உயிரே எவ்வளவு காலம் தாங்கும்னு தெரியல. இதுல நீ புதுசா ஒரு உயிரை உருவாக்க போறியா? உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு கோமதி. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லையா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மா. வெட்டிங் டே எதுவுமா கேட்டிருக்கேன். உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். தர்ஷினி கிஃப்டா ஒரு குட்டி பாப்பா நான் கண்டிப்பா கொடுப்பேன்.